சாதனைகள் படைப்பதை பற்றியே சிந்தனை எனக்குள் இல்லை என்றும், தோனிக்கு நடந்த சம்பவம் எனக்கும் நடக்கிறது என்றும் விராட் கோலி தெரிவித்துள்ளார். நான் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது ரசிகர்கள் அதிகளவில் கோஷம் எழுப்புவதை இதற்கு முன் தோனிக்கு நடந்திருக்கிறது என்று விராட் கோலி கூறியுள்ளார். அது அவுட் ஆகி பெவிலியன் செல்லும் பேட்ஸ்மேனுக்கு சோகம் அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 301 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி 49 ஓவர்களில் எட்டி வென்றது. சிறப்பாக ஆடிய 93 ரன்கள் விளாசிய விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டது. அதன்பின் விராட் கோலி பேசுகையில், இந்த விருதை எத்தனையாவது முறையாக பெறுகிறேன் என்பது நினைவில்லை என்று கூறியுள்ளார். எப்போது நான் வெல்லும் கோப்பைகளை குர்கானில் உள்ள அம்மாவுக்கு அனுப்பிவிடுவேன். எனது வெற்றி கோப்பைகளை சேர்ப்பது அம்மாவுக்கு பிடிக்கும். என்னுடைய பயணத்தை திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு கனவு நினைவானது என்றே சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் என்னுடைய திறமைகளை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறேன். அதனால் இன்றைய இடத்தை அடைய வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதையும் தெரிந்தே வைத்திருந்தேன். நான் கேட்டதை விடவும் கடவுள் எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். எனது பயணத்தை நினைத்து எனக்கு பெருமையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இப்போதெல்லாம் என்னுடைய சாதனைகளை பற்றி சிந்தனையே எனக்கில்லை. முதல் பேட்டிங் ஆடியிருந்தால் நான் இன்னும் அதிரடியாக முயற்சித்திருப்பேன். ஆனால் சேசிங்கின் போது இலக்கு கண்களுக்கு தெரிந்துவிட்ட போது சூழலுக்கு ஏற்ப விளையாடுவதே சரியான விஷயம். இன்னும் சில பவுண்டரிகளை அடிக்க வேண்டும் என முயற்சித்தேன். என்னுடைய அணி எளிதாக வெல்ல வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது என தெரிவித்துள்ளார். தற்போது ஆட்டத்தின் சூழல் கடினமாக இருந்ததால் கவுண்டர் அட்டாக் செய்ய முயற்சிப்பேன். எந்த பந்தில் நம் விக்கெட் விழும் என்பது தெரியாது. எந்த பந்தில் நம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. அதனால் டிஃபென்சிவாக விளையாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல அட்டாக்கிங் ஆட்டம் என்று இஷ்டத்துக்கு விளையாடக்கூடாது. ரோஹித் சர்மா அவுட் ஆன போது முதல் 20 பந்துகளில் அட்டாக் செய்தேன். நான் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது ரசிகர்கள் அதிகமாக கோஷம் எழுப்புகிறார்கள். அதனை அறிந்தே இருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது எனக்கு சோகம் அளிக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக தோனிக்கு அப்படி இருந்தது. ஒரு வீரர் ஆட்டமிழந்து பெவிலியன் செல்லும் போது ரசிகர்கள் எனக்காக கோஷம் எழுப்பது சரியானதல்ல. ரசிகர்களின் ஆர்வத்தை புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய ஆட்டத்தின் நான் கவனம் வைக்க வேண்டும். மக்களை மகிழ்ச்சி அடைய வைப்பது எனக்கு தொழிலாக அமைந்திருப்பதாக மகிழ்ச்சி கொள்கிறேன். என் ஆட்டத்தால் மக்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார்.